கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நான் ஆல்ரெடி வந்து புரோக்கன் தான் ஆல்ரெடி. ஹாய், இது என்ன வீடியோ அப்படின்னா ஹேட்டர்ஸ்க்கான வீடியோ தான். எங்க நான் வந்து வீடியோஸே போடலங்க. நான் போட்டா உங்களுக்கு என்ன, நான் போடலன்னா உங்களுக்கு என்னங்க சொல்லுங்க. நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும். ஏன் நம்மளுக்கு பிடிக்கும்? இப்போ நான் எப்படி தெரியுமா என்னோட கேரக்டர், எனக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயத்த வந்து நான் ஃபுல்லாக அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது அப்படின்னு போயிடுவேன். ஆனால் உங்களுக்குலாம் எப்படி ஏதோ பிடிக்கலன்னா கூட ஃபுல்லாக பார்க்க தோணுது, பார்த்துட்டு நம்ம வந்து புறம் பேச தோணுது. எப்படி அது தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்னோட ஸ்வீட் ஃபாலோவர்ஸ், நான் உங்களை சொல்லவே கிடையாது. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் எப்பயும் உட்காந்து நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த 1 இயர் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கேன். நான் இப்படி உட்காந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டேன். எனக்கு லிட்ரலி 1 இயர். லாஸ்ட் நவம்பர் போட்டேன். அதோட இந்த நவம்பர் தான் போடுறேன் நான். எனக்கு வந்து நான் அதோட அந்த சேனலே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். பட் வந்து இந்த சேனலில் இருக்க ஒரு சில எனக்கு பிடிக்காத சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்காக ஒரு 2 பேர் பிடிக்காதவங்களுக்காக நான் வந்து மீதி இருக்கிற 2300 பேரை நான் விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன கண்டென்ட் போட போகிறேன்னு ப்ராப்பராக தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. நான் எதுவுமே நான் என்னன்னு தெரியாமல் என்னை வந்து ஃபாலோ பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லாமே நீங்கள் தான் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால உங்களுக்காக நான் வந்து இந்த சேனலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இது வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் ரொம்ப திங்க் பண்ணேன், மறுபடியும் நம்ம வீடியோ போடுறோம், மறுபடியும் நம்ம ஒரு ப்ராப்ளம்ல மாட்ட போறோம், மறுபடியும் நம்மளுக்கு எவ்வளோ வந்து பயங்கர எமோஷ்னலி அட்டாக் பண்றது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் என்னை வந்து பயங்கரமா பண்ணாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்களுக்காக வந்து நான் இந்த வீடியோ இந்த சேனலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம வந்து இப்போ நான் வேற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாலும் அவங்க மேபி வரலாம், மேபி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்பயும் அவங்களுக்காக பயந்து என்னால் ஓட முடியாது. ஸோ அதை வந்து இப்பயே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். உண்மையாகவே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்து என்னை ஹர்ட் பண்ணி என்னோட தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி, அவங்க வந்து என்கிட்ட சொல்லி, அதை 1க்கு 2 நான் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நான் ஆல்ரெடி வந்து புரோக்கன் தான். ஆல்ரெடி வந்து பயங்கர 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 ப்ராப்ளம்ஸில் இருக்கேன் நான். என்னை ஹர்ட் பண்ணாதீங்க, இல்லை இதை பற்றியே பேசாதீங்க, இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இப்போது என்ன வந்து எல்லாருக்கும் வந்து மைண்ட் தாட் இருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னா அவங்க வந்து அந்த ப்ராப்ளம்லேயே தான் உட்காரணும், அது மீறி வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது யாரையுமே பர்சனல் அட்டாக் கிடையாது. அண்ட் யாரையுமே நான் மென்ஷன் பண்ணி சொல்லலை, ஒரு சிலரை மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரியா? சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்காக வந்து ஒரு சின்ன சின்ன வேர்டு வந்து அடுத்தவங்களை வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் வந்து நானுமே வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப் வந்து இப்போ தான் புரியுது எனக்கு. யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அண்ட் யார் பேச்சுக்கும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து இப்போ தான் புரியுது. ஸோ வந்து இதுக்காக நான் வந்து சேனலே மாற்றலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தான் போகிறோம், ஹேட்டர்ஸையும் ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். இப்போ வந்து கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது இன்ஷால்லா அப்பயுமே நமக்கு வந்து ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க பாதி பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்க பாதி பேர் இருப்பாங்க. அதை நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அதனால வந்து நான் இப்போ வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களோட சப்போர்ட் வந்து இனிமேல் ரெகுலராக கொடுங்க. ரெகுலராக என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து ஃபாலோ பண்ணி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இனிமேல் டெய்லி வந்து ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஃபுல்லி வந்து இப்போ அவைலபிள் வீடியோஸ்க்காக. ஏன்னா வந்து ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் இதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கண்டிப்பாக யூடியூப்பில் வரும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோட பிரின்சஸ் இர்ஃபு குயின் அப்படின்ற ஒரு ஐடியில் வந்து என்னோட வீடியோஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் அங்கேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பை.